Hallelujah. How are you this morning? We are praying for you. God is a good God. In the middle of the week, we are still continuing about our purpose in life. நம்மளுடைய வாழ்க்கை, as we are living on this earth, we are living a very temporal life. But our eternal life, நம்மளுடைய நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு எங்கே இருக்குன்றால், நம்ம கர்த்தரிடத்தில் போய் நம்ம நித்தியத்தில் வாழும்போது தான் நித்தியமாக வாழ போகிறோம். ஸோ whatever we do on this earth, இதெல்லாம் அப்படியே போய்விடும். என்னத்தை நம்ம கொண்டு போவோம்னு பார்த்தா ரெண்டு காரியங்கள் இருக்குது. அதில் ஒரு காரியம் நம்ம என்ன வாட் we take to our eternal life is, one of the things is, have we lived a fulfilling life on this earth? இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது கர்த்தருடைய சித்தத்துக்கு ஏற்றவாறு அவர் நம்ம நியமித்த நோக்கத்தை முழுவதுமாக நம்ம ஃபினிஷ் பண்ணுமா, ஃபுல்ஃபில் பண்ணுமா, அதை தான் நம்ம நித்தியத்தில் நம்ம கொண்டு போகிறோம். நோ மேட்டர் வாட் வி டூ இன் லைஃப், என்ன தான் நம்ம வாழ்ந்தாலும் நித்தியம், ஜஸ்ட் இமேஜின் த இட்டர்னிட்டி. அங்கே போகும்போது அதெல்லாம் நான் நிறைவேற்றிட்டேனா அப்படின்றதான் ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ காட் கிரியேட்டட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ், எல்லாரையும் ஒரு நோக்கத்துடன் அவர் படைத்தார். சும்மா ஏனோதானோ நிறைய ஹியூமன் பீயிங்ஸை படைச்சிட்டு அவங்க பாட்டு அப்படி இருந்துட்டு போனோம்னா, he did not create people just to come and live, exist on this earth and die and go away. No, all of us have a purpose. Sometimes we lose focus on our purpose. நம்மளுடைய நோக்கம், எதுக்காக அந்த கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தார் என்ற நோக்கத்திலேருந்து சில வேளையில் நம்ம அப்படியே அதை மறந்து போயிடுவோம், அதிலேருந்து வழி விலகி போயிடுவோம். நேற்றைய தினம் என்ன பார்த்தோம்னா, yesterday we saw what causes us to lose our purpose, comparison, நம்மளுடைய வாழ்க்கையை மற்றவங்களோட ஒப்பிடுகிறது. So today we want to go in detail. யார் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்று பார்த்தால் ஜோனா. அதுக்கு முன்பதாக the verse that we are going to read today is found in Psalm 119 verse 83. ஆங்கிலத்தில் புகையினால் என்னுடைய துருத்தி இதாகிருக்கு, ஷ்ரிவல் ஆயிருக்குன்னு சொல்லுது. பட் இங்கிலீஷில் இட் இஸ் வெரி நைஸ். அண்ட் ஷ்ரிவல்டு லைக் அ வைன் ஸ்கின் பிகாஸ் ஆஃப் த ஸ்மோக். வைன் ஸ்கின் என்ன, வைன் தோல். இந்த வைன் தோல் புகையில் ரொம்ப காட்டப்பட்ட இருந்ததுன்னா, ரிப்பீட்டடாக அது ஸ்மோக் புகைக்கு அது எக்ஸ்போஸ் ஆகிருந்ததுன்னா, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை அப்படியே குறைத்து அது ரொம்ப குறுகி போய்விடும். That is not how it's supposed to be. A wine skin is supposed to be நல்லா ஸ்ட்ராங்காக, சாலிடாக, ஸ்ட்ரெச்டாக இருக்கணும். அப்போ தான் அதில் அந்த வைனை ஊற்றி அவங்க சேவ் பண்ண முடியும். சில வேளைகளில் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட பிகாஸ் ஆஃப் ஸ்மோக் என்றால் வாழ்க்கையில் பிரச்சனைகள், நம்மளுடைய பாதையில் ஒரு பிரேக், அந்த மாதிரி நிறைய காரியங்கள் வரும்போது நம்ம இருக்க வேண்டிய பாதையில், நம்ம இருக்க வேண்டிய பொட்டென்ஷியலில் இருக்கிறதை விட்டுட்டு we might have ஆல்டர் ஆகிடும், அது மாறிவிடும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது தான் வாட் காசஸ் அஸ் டு லூஸ் அவர் பர்பஸ், என்ன காரியங்கள் நம்மளுடைய நோக்கத்தை இலக்க வைக்கிறதுன்னு பார்க்கும்போது இங்கிலீஷ் வேர்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் டிஸ்ட்ராக்ஷன். அதாவது சிந்தனையிலேருந்து வேறு மாதிரி யோசிக்கிறது. டிஸ்ட்ராக்ஷன் எதனால் ஆகிறது என்றால், உலகத்தில் இருக்கிற காரியங்கள், நமக்குள்ளே வேறு யோசனைகள், நமக்குள்ளே வேறு ஒரு தீர்மானங்களை நம்ம ஆழ்ந்து சிந்திக்கும் போது, when we keep on thinking certain things, when we look at the people around us and all those things, நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். If we take in the life of Jonah, beautifully God ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, ஒரு பர்பஸ் கொடுக்குறாரு. ஜோனா, the purpose that you have to live on this world is, நீங்கள் போயிட்டு நினைவேல ஒரு ப்ராஃபஸி சொல்லணும். ஸோ நினைவே இந்த பட்டணம் will be saved from destruction. Beautiful purpose, what an amazing purpose. ஆனால் அவ்வளோ கிளியராக கர்த்தரிடத்திலிருந்து அவளுடைய வாழ்க்கை நோக்கத்தை அறிந்த பிறகும் he is so distracted. நினைவே is going this side. அந்த சைடு போகிறத விட்டுட்டு அவர் நேராக அவர் போர்ட்டுக்கு போய் கப்பலை எடுத்துகிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் அவர் டிக்கெட் வாங்கிட்டு போகிறாரு. ஸோ டிஸ்ட்ராக்ஷன், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை ஹி டிட் இட். எதனால் அப்படி பண்ணியிருப்பான்னு தெரியல. மேபி அவருடைய பிளானை மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா அவரே இந்த 4th சாப்டரில் நீங்கள் படிக்கிறீங்க தட் ஹீஸ் கெட்டிங் ஆங்க்ரி அட் காட். ஆமாம், நீங்கள் எப்போயுமே இப்படி சொல்வீங்க, அப்புறம் மனதுருகி நீங்கள் மாறிடுவீங்க, என்ன தான் எல்லாரும் தவறாக நினைப்பாங்க. மேபி அவர் அதெல்லாம் யோசித்திருப்பார். ஸோ டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருப்பார். கிளியர் பர்பஸ் கடவுள் கொடுக்குறார், நீ இதுதான் செய்யணும், அதுதான் செய்யணும்னு. அதுலேருந்து அவர் டிஸ்ட்ராக்ட் ஆனதுனால the second point is he gets deviated. அது போகிற வழியிலேருந்து வேறு திசை மாதிரி வேறு வழியாக போகிறார். ஸோ திசை மாதிரி போகும்போது கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டைரக்ஷன். மேபி யூ ஆர் லிஸ்னிங் டுடே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் you don't know where you are going.
வாட் இஸ் மை பர்பஸ். டுமாரோ நீங்கள் கவனிங்க. டுமாரோ வில் பி டீட்டெயிலிங் என்னென்ன பர்பஸில் அவங்க சொல்ல. எனக்கு பர்பஸே என்னுடைய நோக்கமே தெரியல. எல்லா ஏஜ் குரூப்புக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸாம்பிளோட நாங்கள் பர்பஸை பற்றி பேசுவோம். நாளைக்கு கேளுங்க. பட் இன்றைக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நீங்கள் சில காரியங்களை செய்யணும்னு. அதிலிருந்து கம்ப்ளீட்லி நீங்கள் டீவியேட் ஆகி கம்ப்ளீட்டாக டைரெக்ஷனை மாறி நீங்கள் போய்கொண்டு இருக்கிறீங்களா? ஐ வாண்ட் என்கரேஜ் யூ. காட் வாண்ட்ஸ் டு பிரிங் யூ பேக். யோனா எப்படி, காட் ஹேட் அ பர்பஸ் ஃபார் யோனா. உங்கள் வாழ்க்கைக்கும் கர்த்தர் அருமையான ஒரு பர்பஸ். எவ்ரிபடிஸ் பர்பஸ் வில் பி பியூட்டிஃபுல். அது அடுத்த நாள் தேர்ட் டே, ஐ திங்க் ஆன் ஃப்ரைடே அதை பற்றி பேசுவோம். ஸோ அதையும் கேட்டுக்கொள்ளுங்கள். ஹவு டு வி கெட் எக்ஸைட்டட் ஃபார் அ பர்பஸ்? எவ்ரி பர்பஸ் இஸ் பியூட்டிஃபுல். சரி, அதான் சிலவங்க நினைப்பாங்க என்னுடைய நோக்கம் இஸ் அவ்வளோ ஒன்றும் எக்ஸைட்டிங் இல்லை, அவங்களுடைய நோக்கம் அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் வாழும்போது ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு நோக்கத்தோடு இருக்கிறார். ஜோனாக்கு ஒரு சிம்பிள், அவர் யோசித்துருக்கலாம். ஐசையாவுடைய ப்ராஃபஸி வேறு மாதிரி, டேனியல் ஒரு ப்ராஃபெட், அவரும் வேறு மாதிரி. நான் ஒன்றுமே இல்லையே, ஒரு சின்ன ஒரு நினைவே பட்டணத்துக்கு போய் நான் போய் இது தான் சொல்லணுமா, அது கூட எனக்கு பயமாக இருக்குது, அப்படிலாம் லாட் ஆஃப் திங்ஸ் அவர் மைனஸில் வந்திருக்கும். பட் தட் இஸ் சச் அ பவர்ஃபுல் ப்ராஃபஸி. ஹல்லேலூயா. ஏன்னா யோனாவை பற்றி தான் ஜீசஸே நியூ டெஸ்டமெண்ட்டில் ஒரு எக்ஸாம்பிளாக அவருடைய ரிசரக்ஷனை குறித்து பேசுகிறதுக்கு யோனாவை தான் யூஸ் பண்ணுறார். ஸோ ஹி வாஸ் டிஸ்ட்ராக்டட், ஹி வாஸ் டீவியேட்டட். இந்த ரெண்டு காரியங்களும் நம்மளுடைய நோக்கத்திலிருந்து திசை திருப்பி வேறு ஏதாவது பண்ண செய்யும். இன்றைக்கு அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் போய் கொண்டிருக்கீங்களா? லெட் அஸ் ஆல் கம் பேக் டு காட் அண்ட் சே, லார்ட், என்னையை நீங்கள் வழி நடத்துங்க. அப்படி யோனா போய் நினைவே பட்டணத்தில் போய் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஐ வாஸ் வெரி ஃபேசினேட்டட். ராஜாவே அவருடைய சிங்காசனத்துலேருந்து இறங்கி வந்து அவர் என்ன பண்ணுறாராம், ஃபாஸ்டிங் போடுறாராம். இதில் படிக்கும் போது தான் என்ன சொல்லியிருக்காங்க, மனிதர்கள் மட்டும் ஃபாஸ்டிங் போடலை, மிருக ஜீவன்களும் ஃபாஸ்ட் பண்ணுறாங்களாம். வா, வாட் அ பவர்ஃபுல். யோனாவின் வார்த்தையை அவங்க அவ்வளோ வேல்யூ பண்ணி அந்த பட்டணமே மிருக ஜீவன்களோட. யோசித்து பாருங்களேன், மிருக ஜீவன்களுக்கு நம்ம சாப்பாடு 3 நாள் கொடுக்கலன்னா எப்படி இருக்கும்? ஒரு நாள் உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் பெட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்கள் வீட்டில் பெட் இருக்குது. அது ரெடி ஆகிடும். அது 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவர் ரெடி ஆகிடுவார். எங்கள் வீட்டில் இருக்கிற டாக் ரைலி அப்படியே தெரியும், துடிச்சிட்ருக்கோம். அதை மிஸ்ஸே பண்ண முடியாது. அது கரெக்டாக அது மைண்டில் ஒரு மென்டல் கிளாக் வச்சுருப்பாங்க அந்த அனிமல்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லி. அதே போல் நைட் டின்னர் அவங்க மிஸ்ஸே பண்ண முடியாது அந்த மாதிரி. ஆனால் ராஜா என்ன சொல்கிறார், ஈவன் அனிமல்ஸ், நோ ஒன், நாட் ஈவன் த அனிமல்ஸ் ஃப்ரம் த ஹர்ட்ஸ் அண்ட் ஃப்ளாக்ஸ் மே ஈட் ஆர் ட்ரிங்க் எனிதிங், ஈவன் ட்ரிங்க் அப்படின்ற மாதிரி அவ்வளோ வேல்யூ பண்ணி அந்த ஃபாஸ்டிங் போட்டு கடைசியில் கர்த்தர் வந்து அவங்க ஃபாஸ்டிங் பண்ணதுனால ஹி இஸ் ப்ரொடெக்டிங், ப்ரிசர்விங் நினைவே. வாட் அ கிரேட் பர்பஸ் ஜோனா ஹேட். பட் ஹி காட் டிஸ்ட்ராக்டட் அண்ட் டிவியேட்டட். பட் எவென்ச்சுவலி எண்ட் ஆஃப் த டே அவர் வந்துட்டார். அவரால் பெரிய காரியம் நடந்தது. நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழும் போது லெட்ஸ் மேக் ஷுவர் we will fulfill our purpose whatever it might be. very very different ஒவ்வொருத்தருக்கும். ஆனால் நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துப்போம், கர்த்தாவே, இந்த உலகத்தில் நான் வாழ்கிற வரைக்கும் உம்முடைய சித்தத்தை நான் செய்யும்படியாக எனக்கு வேண்டிய பலத்தை தாங்க, கிருபை தாங்க. ஹல்லேலூயா. So God is a good God. He will give us the grace and he will lead us. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட உம்முடைய கிருபையையும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் கரம் பிடித்து நடத்தும் ராஜா. உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு போதித்தருளும். நாங்கள் நடக்க வேண்டிய வழி இதுவே என்று எங்களுக்கு சொல்லித்தரோம் ராஜா. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, என்னென்ன குழம்பி போயிருக்கிறாங்களோ, எந்த திசை திருப்பி போயிருக்கிறாங்களோ எல்லாரையும் நான் கர்த்தாவே உம்முடைய ரைட் பேத்தில் நீங்கள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அதுக்கு வேண்டிய பலத்தையும் கிருபை தரோம். இந்த நாளை ஆசீர்வதியும். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். In Jesus' name we pray. Amen. Hallelujah. We are praying for you that every one of you will fulfill your purpose completely and giving glory to God. Hallelujah. Have a wonderful day. Be blessed. We are praying for you. God bless you.